எழுத்தாளர் சீனா கணேசன் ஐயாவாடி தத்துவ முத்துக்கள். மனிதனிடம் ஒழுக்கம் போதிக்காத கல்வியும் கல்வி அல்ல, ஒழுக்கம் போதிக்காத ஆசிரியரும் ஆசிரியரும் அல்ல. இது ஒரு பொன்மொழியினுடைய கருத்தாகும். மாணவர்களுக்கு முதலில் ஒழுக்க கல்வி போதிக்கப்பட வேண்டும், அதன் பிறகே கல்வி போதிக்கப்பட வேண்டும். ஒரு உயர்கல்வி படித்த மாணவரிடம் நல்ல பண்புகள் இல்லை என்று சொன்னால் அவர் படித்த கல்வியினுடைய பயன் என்ன? உதாரணமாக, தமிழ்நாட்டில் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தவர்கள் குறைவாக இருந்தார்கள், ஆனால் பண்பாளர்கள் அதிகமாக இருந்திருக்கின்றார்கள். இன்று படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், பண்பாளர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். அதற்கு அன்றாடம் வரக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி போன்றவை போதுமான ஆதாரங்கள். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு அதிகமாக ஒழுக்க கல்வியை போதிக்கப்பட வேண்டும். மேலும் பொது நூல்கள் படிக்கும் பழக்கத்தை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே படிக்கும் அறிவுரையை வழங்க வேண்டும். இதனால் அவர்களிடம் பெரிய அளவில் மாறுதல்கள் ஏற்படும். கணேசன் புக் சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.